வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி ஈஸி கிச்சன் குக்கிங்கில் நம்ம ஒரு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ராஜ்மா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கான எண்ணெய் எடுத்துக்கிறேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எடுத்துக்கிறேன். ஒரு 2 பெரிய சைஸு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு நல்ல பெரிய 2 சைஸு பெரிய தக்காளி. உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கான நமக்கு மசாலா கிடைக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூனு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் ஒன் பை ஒன் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கான சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஹோம்மேட் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் உப்பு. ஹோம்மேட் கரம் மசாலாக்கான ரெசிபிக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எல்லாமே இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா லீவ்ஸும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஊற வச்ச ராஜ்மா இதோட சேர்க்குறேன். இன்றைக்கி ஒரு 2 மெஷரிங் கப்புக்கான ராஜ்மா எடுத்துக்கிறேன். இது வெறும் ஊற வச்ச ராஜ்மா, இன்னும் குக் ஆகலை. ஸோ இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளியோட உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கு பண்ண போகிறோம். ஜென்ரலாக நிறைய பேர் இந்த ராஜ்மா மசாலாவில் வந்து ராஜ்மாவை ஃபஸ்ட்டு தனியாக குக் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளி மசாலாவோடு சேர்த்து அப்புறம் ஜஸ்ட் ஒரு கொதிக்க விடுவாங்க. பட் அதுக்கு பதிலாக இது வந்து ஒரு 1 பாட் ரெசிபி மாதிரி, அதாவது ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஒரே பாத்திரத்தில். இப்படி நம்ம குக் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், ராஜ்மா ஜென்ரலாக குக் ஆக ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து பண்ணோன்னா அந்த மசாலா வந்து நல்லா ராஜ்மாக்குள்ளே இறங்கி இருக்கும். உப்பு, மசாலா, காரம் எல்லாம் ராஜ்மாவோட நல்லா இறங்கி இருக்கும். இல்லாட்டி சம்டைம்ஸ் அந்த தனியாக கடைசியாக ஆட் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 to 2 மெஷரிங் கப்புக்கான தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வேணால் நீங்கள் சால்ட் எல்லாம் நல்லா டேஸ்ட் பார்த்துக்கலாம். தேவையான சால்ட்டு இப்போவே கரெக்டாக சேர்த்துடலாம். இப்போ நல்லா நம்ம ப்ரெஷர் குக்கர் லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 விசில்ஸ் அளவுக்கு குக் பண்ணுறேன். அந்த குக்கிங் விசில்ஸும் வந்து ராஜ்மாவோட சைஸ் அண்ட் குவாலிட்டியை பொறுத்து குக்கிங் டைம் கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ராஜ்மா குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா லேசாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப வேகமாக ஆட்ட வேண்டாம், அப்புறம் ராஜ்மாலாம் உடஞ்சிரும். பாருங்கள், நம்மளோட ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ட்ரை மேத்தி லீவ்ஸ், அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை, கசூரி மேத்தி, அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ராஜ்மா குருமா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.